அனைவருக்கும் வணக்கம். கடந்த 4-5 நாட்களாக கழகத் தோழர்கள், என் மீது அன்பும் பாசமும் உள்ள அனைவரும் தொலைபேசி வாயிலாகவும் நேரிலும் குறுஞ்செய்தி வாயிலாகவும் உங்கள் வருத்தத்தை, ஏமாற்றத்தை பதிவு செய்தீர்கள். நீங்கள் ஏன் போட்டியிடவில்லை என்று. உள்ளபடியே இந்த முறை ஆலங்குளம் தொகுதி வேண்டி நான் விண்ணப்பம் தரவில்லை. அதற்கு பதிலாக தென்காசி தொகுதிக்கு விண்ணப்பம் வழங்கினேன். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இந்த கழகத்தில் நான் இணையும் போது அரசியல் என்றால் என்னது என்று அறியாத ஒரு தருணத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் ஒரு தாய் கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல நம்முடைய தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு வாழ்வில் உயர்வினையும் பாதுகாப்பையும் தந்தார். அந்த நன்றியுணர்வோடு தொடர்ந்து நம்முடைய கழகத்தில் நான் பயணிப்பேன். முக்கியமாக கடந்த 65-68 ஆண்டுகளாக என் தந்தைக்கு உறுதுணையாக இருந்து அவருக்கு அடையாளம் தந்த ஆலங்குளம் தொகுதி வாழ் மக்கள் அதற்கு பின்பு எனக்கு தந்தமைக்கு உளமார்ந்த, நெஞ்சார்ந்த நன்றியினை உங்கள் பாதமலர்கள் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். அரசியலில் தேர்தல் களம் மிகவும் முக்கியம்தான். ஆனால் அது ஒரு அத்தியாயம். தேர்தல் வரும் போகும். ஆனால் நாம் கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். எத்தகைய சூழலில் நான் தேர்தலில் நின்றேன் 2006ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும். அந்த நிலை யாருக்கும் ஏற்படக்கூடாது. அத்தகைய சூழலில் ஒருவர் தேர்தலில் நிற்கக்கூடாது என்பதை நான் உணர்ந்தேன். படிப்படியாக என்னை அரசியலில் நான் பக்குவப்படுத்தி கொண்டு இன்று ஒரு முறை அல்ல 4 முறை எனக்கு நம்முடைய கழகம் வாய்ப்பு தந்தது. 2 முறை வெற்றி பெற்றேன். 2 முறை தைரியமாக சொல்கின்றேன், தோற்கடிக்கப்பட்டேன். ஆனால் அதையெல்லாம் கண்டு நான் கலங்கவில்லை, அஞ்சவில்லை. ஒரு மாற்றம் இருக்கட்டுமே என்பதற்காக தான் நான் தென்காசிக்கு போக விரும்பினேன். ஒருவேளை மீண்டும் உங்களோடு தான் நான் இருக்க வேண்டும் என்று தலைவர் நினைத்து விட்டாரோ இல்லையோ தெரியவில்லை.